சென்னையில் ஆணவ கொலையால் தனது கணவனை இழந்து மன உளைச்சலில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த பிரவீன் என்பவரும் ஜல்லடியான்பேட்டையைச் சேர்ந்த ஷர்மிளா என்பவரும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண் வீட்டார் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து ஷர்மிளாவின் அண்ணன் தினேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பிரவீனை வெட்டி படுகொலை செய்தார். இந்த ஆணவ கொலையால் மன உளைச்சலுக்கு உள்ளான ஷர்மிளா கடந்த மாதம் 14ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். கோமா நிலைக்கு சென்ற ஷர்மிளாவுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஷர்மிளா சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். ஆணவ கொலையால் ஒரு காதல் தம்பதியின் வாழ்க்கை பறிபோனது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததே இருவரின் உயிரிழப்பிற்கும் காரணம் என்று உயிரிழந்த ஷர்மிளாவின் சட்ட ஆலோசகர் குற்றம் சாட்டியுள்ளார். என் பேர் வருண், நான் பாதை குழுன்ற என்ஜிஓட டைரக்டர். இந்த ஃபேமிலிக்காக லீகல் எய்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். லீகல் எய்ட், சட்ட ரீதியான கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அதாவது முழுக்க அந்த பிரவீன்ன்ற பையன் ஆணவ கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமும் இந்த போலீஸ் தான். இன்னைக்கு ஷர்மிளா இந்த நிலைமையில இருந்து அவங்க இறக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் போலீஸ் தான். காப்பீஸை சர்வ் பண்ணுறதில்ல, டைம்லி நோட்டீஸ் தர்றதில்ல, 3 நாள் மொழி தரணும்னா தர்றதில்ல, விக்டிமை கோவர்ஸ் பண்ணுறது, என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது, தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம் ஏற்படுத்துது. முக்கியமாக சேர்க்க வேண்டிய நபர்களை சேர்க்கறதில்ல. இதை நார்மல் தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா இதை நேர்மையாக விசாரிக்காது. எய்தர் சிபிசிஐடிக்கோ இல்லை வேற துறைக்கோ இல்லை சிபிஐ கூட, சிபிஐக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைனா கூட சிபிஐக்கோ எதுக்கோ ஒன்று மாற்றி இது நேர்மையாக விசாரிக்கணும்னு கேட்டுக்கொள்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.